அமைச்சர் சேகர் பாபு வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நயினாரோட பதவி காலத்துக்கான கவுண்ட் அவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? உண்மையில ரொம்ப நல்ல கேள்விதான் அது. அது உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு பொறுப்பு வந்தா 3 வருஷம் தான் அந்த பதவி. ஒருவேளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 வருஷம், அடுத்த 3 வருஷம் கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஏப்ரல் 11 இருந்து 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அவர் சொன்ன உண்மைதான். என்னுடைய பதவி காலம் இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. நான் சொன்னது அவர்களுக்கு 2.5 மாசம் தான் இருக்கு. அதை தான் சொன்னேன். எனக்கு 2.5 வருஷம், அவங்களுக்கு 2.5 மாசம். அவர்களுக்குலாம் திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் சார். அது மேல மக்கள் தேர்ந்தெடுத்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இன்னும் 2.5 மாசம் தான். சேகர் பாபு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தொகுதியில கோயில் விஷயம் சொன்னாலாம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அது வேறு. ஆட்சி என்பது வேறு, ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. அதனால அவர் சொன்ன உண்மை. அவருக்கு அவருடைய ஆட்சி காலத்துக்கு 2.5 மாசம், என்னுடைய பதவி காலத்துக்கு 2.5 வருஷம். கூட்டணி பலம் வந்து அதிமுக ஏன்னா நாளுக்கு நாள் ஏறி. அதாவது நீங்க ஒன்னும் தெரிஞ்சுக்கணும். கூட்டணி பலம் மட்டும் இருந்துட்டாக்கி, கூட்டணி பலம் மட்டும் இருந்தா 2011 யார் ஆட்சி வந்திருப்பாங்க? திமுக தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. எல்லா ஜாதி கட்சிகளும், எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்த்துருப்பாங்க. அம்மா 2006க்கு பிறகு எந்த பெரிய கூட்டணி வைக்கிறது. ஆனா 2003 ஆட்சிக்கு வந்தது யாரு அப்படின்னா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்சி நடத்தும் போது 5 ஆண்டு காலம் முடியும் போது மக்கள் வெறுப்புக்குள்ளாயிர ஆட்சி நடந்ததுன்னா அது எந்த கூட்டணியா இருந்தாலும் ஆட்சி மாற்றம் உறுதியாகும். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல முந்தைய 100 ரூபாய் சொத்து வரி கட்டிருந்தீங்கன்னா இப்ப 300 ரூபாய் கட்டுவீங்க. உண்மையா இல்லையா? இந்த மின்சார கட்டணம் வந்து நீங்க 100 ரூபாய் கட்டுறதா இருந்தா இப்ப வந்து 300 ரூபாய் கட்ட வேண்டியது. உண்மையா இல்லையா? மின்சார கட்டணம் கூடி இருக்கு, சொத்து வரி கூடி இருக்கு. புதுசா நீங்க இப்போ ஒரு மாநகராட்சியில ஒரு பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சதுரடிக்கு 200 ரூபாய் பிளான் அப்ரூவல் வாங்குவாங்க. இப்ப 650 ரூபாய் வாங்குறாங்க. இதெல்லாம் யாருடைய பாதிப்பு? பொதுமக்களுக்கு பாதிப்பு. மின்சார கட்டணத்தை அவங்க ஆட்சிக்கு வரும்போது 2 மாசத்துக்கு ஒருக்க இருப்பதை 1 மாசத்துக்கு ஒருக்க தான் வசூல் பண்ணுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? செஞ்சாங்களா? இல்லை. இதெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு. அதாவது ஒன்றை சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு ஏமாற்றும் போது மக்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க. ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பாராளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் அவங்க வந்து அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்கல. ஏன் கொடுத்தாங்க? பாராளுமன்றத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா. ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஓல்டு பென்ஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க அதிகாரிகள். தலைமைச் செயல் அதிகாரிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதிய இல்லாத மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பொதுமக்கள் எல்லாருடைய ஒட்டுமொத்தையும் அவங்க இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. சம்பாத்தியம் பண்ணிட்டு ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலேயும் இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த மக்கள் உறுப்பையும் சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலேயும் நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. இதை வச்சு இன்னைக்கு பத்திரிகை, மீடியா, ஊடகங்களை வச்சு இன்னைக்கு பூஸ்ட் பண்றாங்க. அந்த அளவுல தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு. அதனால உறுதியா வரக்கூடிய 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எங்களை பொறுத்த மட்டிலும் யார் வரக்கூடாத ஆட்சிக்கு என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. யார் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வர வேண்டும். நான் விந்தையிலும் விந்தையான விஷயம். ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. ஆதவர்ச்சின் பணம் இருந்தா பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறாராங்கிறது தெரியல. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் இல்லை. ஏதோ கூட்டத்தை கூட்டி கூட்டம் வர்றதுனால எல்லாரும் இப்ப கூட்டம் கூட்டா தேர்தல் இப்ப கூட்டம்னா நிறைய கூட்டிடலாம். ஆட்சிக்கு வரணும், மக்களுடைய நன்மதிப்பை பெறணும், சட்டமன்ற உறுப்பினர் வரணும். அதனால போட்டிங்கிறது யார் என்பது பாரதிய ஜனதா கட்சி 300 நாடாளுமன்ற உறுப்பினர் மேல இருக்கும், 1200 எம்எல்ஏக்கள் மேல இருக்கும்,
எங்களுடைய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சி சட்டம் ஒழுங்கு அது கேட்கவே வேண்டாமே. அதுல என்ன சந்தேகம்? கோயம்புத்தூர்ல ஒரு தனியா இருக்க ஆணும் பொண்ணையும் தூக்கிட்டு போய் அறுவாளால் வச்சு வெட்டிட்டு அவங்க விடிய காலம் 4 மணி வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் யாருடைய ஆட்சியில் நடக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழக கட்சியில். 10 வயது சிறுமியை விட்டு வைக்கிறது இல்லை, 70 வயது பெரிய பெண்களையும் விட்டு வைப்பதில்லை. கஞ்சா போதைப் பொருள் எங்க விற்கிறாங்கன்னா ஸ்கூல் வாசல்லே வைக்கிறாங்க, கல்லூரி வாசல்லே வைக்கிறாங்க. குக்கிராமங்கள்ல டீலர் இருக்கு கஞ்சா திமுக ஆட்சியில். பிறகு என்ன செய்ய முடியும்? போலீஸுக்கு யாரும் பயப்படுறதில்லை. ரவுடிஸ் நேற்று காவல்துறை விரட்டி காவல்துறை குடியிருப்புக்குள்ள போய் வெட்டி கொண்டு இருக்காங்க ஒரு சம்பவம். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது மக்கள் தான் தீர்மானம்.